என்ன அஞ்சலி இது? மண்டபத்துக்கு வந்துக்கிற யாருமே இல்லை, உங்கள் அம்மா உங்கள் அப்பா யாருமே காணோம். ஆழம் கழிக்கிட்டு தானே உள்ளே கூப்பிடுவாங்க, அப்படியே உள்ளே வந்துட்டு நம்ம யாருமே இல்லை. என்னது இது? இல்லைத்த, பாவம் அம்மா அப்பா ஒண்டியே வேலை செய்கிறாங்க இல்லையா, எங்கள் அண்ணா இருப்பாங்க அத்தை. இருக்கட்டும் அஞ்சலி, ஃபங்க்ஷனுன்னா 1008 வேலை இருக்கதாம்மா செய்யும். அதுக்குன்னிட்டு ஆழம் கூட கலக்காம வாசப்படிக்கிட்டு அரைச்சி ஒருத்தர் நிற்கணும் தானே வெளியோ. ஏமா கத்தினுங்கிற? வந்துருவாங்க இருமா, பாவம் ஒண்டே வாழை செஞ்சுன்னு இருப்பாங்க. இவன் ஒருத்தன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுறவன் இவன். சரிப்பா ஆச்சி, நீ சொல்லிட்டேல்ல, அம்மா கம்முன்னு இருக்கிறேன் போதுமா? அடே வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க? வாங்க வாப்பில, வாமா. ஆத்த இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஐயோ, யார் சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சம்மந்தி ஆச்சு? முதல்ல அவன் மண்டபத்துக்குள்ளே வரா, ஆலங்கல்கிட்ட தான் உள்ளே கூப்பிடணும். அப்படியேவா கூப்பிட்டுக்கிறது? ஒருத்தர் கூட வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. இது என்ன சம்பிரதாயம்? இது நம்மளுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி தானே ஆகுது. ஐயோ, சத்தமாக அப்படிலாம் இல்லை சம்மந்தி. உங்களுக்கு மரியாதை கொடுக்காம நாங்கள் யாருக்கு சம்மந்தி கொடுப்போம்? சரி சம்மந்தி, மன்னிச்சிடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. மாப்பிள்ளை மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ளை, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்க அத்தை, என்னென்ன வேலை இருந்து சொல்லுங்க, நான் செய்கிறேன். இங்கே பாருப்பா, கொஞ்ச நேரம் தானே இருக்குதா, நீ போய் வேலை செய்கிறேன்ற. நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை, அது ஒத்த மாப்பிள்ளை தெரியும்ல, நீ போய் ரெடியாகு நல்லா. சரிம்மா ஆச்சி, சரித்த நான் ரூமுக்கு போகிறேன். மாப்பிள்ளை உங்கள் ரூம் மேலே போகணும். சரியத்த நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியாகு சம்மந்தி. இன்னும் அஞ்சலியும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்கன்னா எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறது தான். நாங்களும் ரெடி ஆகணும். இதே புடவை கட்டிக்க மாட்டோம், நீங்கள் கட்டுற மாதிரி நாங்களும் கிராண்டாக கட்டிக்குவோம். கட்டிக்கோங்க சம்மந்தி, மாமியார் கிராண்டா இல்லைன்னா எப்படி சம்மந்தி? தாராளமாக கட்டிக்கோங்க. உங்களுக்கு தனியாக ரூம் வச்சுருக்குது, நீங்கள் அங்கே போய் ரெடி ஆகிக்கலாம். சரி சரி. நீங்கள் போட்டுனுக்கிறது எல்லாமே தங்கமா? ஆமாம் சம்மந்தி. இடுப்பில் போட்டுனுக்குறீங்களே அது? அதுவும் தங்கம் தான் சம்மந்தி. எங்கள் வீட்டுக்காரு கல்யாண புதுசில் ஆசையாக வாங்கி கொடுத்தாரு. சரி சரி இருக்கட்டும். சரி நான் போய் ரெடி ஆகுறேன். அப்புறம் நான் மறந்துட்டேன், எல்லாம் ரெடி ஆகுதுல்ல, வரதட்சணை எல்லாமே. ஐயோ, என்ன சம்மந்தியாச்சு அப்படிக்கா திரும்பிட்டீங்க? எல்லாம் ரெடியாக இருக்குதா இல்லையா? இல்லை சம்மந்தி, எல்லாரும் எல்லாமே ரெடியாகுது சம்மந்தி, எல்லாம் ரெடி ஆகுது. அப்புறம் 101 தட்டு வரிசை இருக்கணும் சொல்லியிருக்கிறது, கவனம் இருக்குதுல்ல, ஒரே ஒரு தட்டு கூட குறையக்கூடாது. தட்டு வரிசை 101 எப்போ ரெடி பண்ணுற சம்மந்தி? நீங்கள் போகும்போது அப்படியே பார்த்துட்டே போகலாம். நீங்கள் மாடி மேலேருந்து கீழே பார்த்தா நல்லா அழகாக தெரியும் உங்களுக்கு. தட்டு வரிசை வைக்கும்போது அது பக்கத்துலேயும் நகை வைக்கணும். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு அப்போ தான் எங்களுக்கு அந்தஸ்தாகவும் இருக்கும். சரிங்களா? அப்படியே செஞ்சிடும் சம்மந்தி. சரி சரி, நான் ரூமுக்கு போகிறேன், நான் ரெடி ஆகணும். சரி சம்மந்தி, போங்க. அஞ்சலி, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் நீ எல்லாமே ரெடி. இதுக்கப்புறம் உன் புள்ள வர நேரம் உனக்கு எல்லாமே நல்லதாக தாண்டி நடக்கும், சரியா? அம்மா எல்லாம் ரெடி ஆகுது இல்லைம்மா? எல்லாம் ரெடி ஆகுதுடி. ஒரு 5 சவரன் மட்டும் தான் குறையாகுது, அதுதான் அப்பா போய்கிறாரு. என்னம்மா இப்படின்ற? மண்டபத்தில் மானமரதே எடுத்துருமா மாமியார். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அப்பா போய்கிறாரு, கண்டிப்பாக நகையோட தான் வருவார். நீ ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காத அஞ்சலி. இங்கே பாரு அஞ்சலி, அப்பா உனக்கு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு போயிருக்கு, உன் கஷ்டம் முத்தின்னுடம்மா. நீ அழாத. ஏன்னா நம்ம ஒத்த மூக்குத்தி கூட போடல, அந்த கோவம் உங்கள் மாமியாருக்கு இருக்கும். இவ்வளோ இருக்கிறப்பட்டவங்களாகிறாங்களே, ஒரு நகை பட்ட சாமான் எதுவுமே கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு கோவம் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கு, அவங்களுக்கு முக்கால்வாசி கோவம் எல்லாம் போய் உன்னை ஒரு பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்கம்மா. நீ அழாதடா, வா, நீ ரெடியாக வா. சரிம்மா.